விஜய்க்கு சென்சாரை பற்றி என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு ஜனநாயகன் படம் வருதுங்க, தியேட்டரில் ஒரே அடிதடி கலாட்டா, சீட்டெல்லாம் கிழிக்கிறாங்க, ஸ்க்ரீனை கொளுத்திடுறாங்க, அன்னைக்கு தடை பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பராசக்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுமாங்கிறதே எனக்கு தெரியாது. இன்றைக்கி எஸ்கே உடனே விஜயோட போட்டி ரஜினியோட போட்டி போடுற அளவுக்கெல்லாம் எஸ்கே வளர்ந்துட்டாருன்னு நினச்சா அது எஸ்கேயோடைய நினைப்பு. என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்தது விஜய் தான். விஜய்கிட்ட துப்பாக்கியை வாங்கி விஜய்கிட்டேருந்து வாங்கி நான் விஜயோட பெரிய ஆள் ஆகிட்டேன்னா பேசிக்கலாம். இப்போது திமுகவை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா பயம். தாவேகாவுக்கு திமுகவை பார்த்து பயம், அந்த பயத்தினால வளர்றாங்க. சார் ஒரு படத்தை எத்தனை பேர் சார் பார்ப்பாங்க? அதாவது குழு முதல்ல 4 பேர் பார்ப்பாங்க. அந்த 4 பேரில் 3 பேர் ஒத்துக்கிட்டால் கூட மெஜாரிட்டியில் சாதாரணமாக கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 4th பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த படத்தில் ஏன் இவங்க என்ஓசி வாங்கலை? அப்போ ஆர்ஓவே ஒன்றும் பண்ண முடியாது. சில சமயம் சில ஆர்ஓக்கள் சில தயாரிப்பாளருக்கு வேலை போயிடுவாங்க. வேலை போகும்போது சார் பரவாயில்ல சார் சைன் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க. அந்த ஆளுக்கு 1500 ரூபா போயிடும். வருமானம் தானே இது. கட்சிக்காரங்களுக்கு ஏதோ நிதி உதவி செய்கிறதுக்கு தானே இப்போ மேக்ஸிமம் சென்சார் போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. சார் அதுதான் சார் சென்சார் போர்டில் யார் சார் அது சூஸ்? சென்சார் போர்டில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுடைய ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும். ஆனால் இப்போ சமீப காலமாக கட்சிக்காரங்களுக்கு ஏதோ வாய்க்கரிசி போடுற மாதிரி ஒரு பதவியாக வச்சுட்டாங்க. இப்போ இந்த சென்சார் போர்டு ஜனநாயகனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனையா சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? ஜனநாயகனுக்கு பிரச்சனை, ஜனநாயகன் தயாரிப்பாளர்களால் பிரச்சனை. திருப்பி அது ஒரு தற்குறித்தனமாக முட்டாள்தனமான பேச்சு. அதுவும் திமுக அரசு இதை எதுக்கு பண்ணணும்? திமுக அரசுக்கு என்ன வேலை? நாளைக்கு ஜனநாயகன் படம் வருதுங்க, தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டரில் ஒரே அடிதடி கலாட்டா, சீட்டெல்லாம் கிழிக்கிறாங்க, ஸ்க்ரீனை கொளுத்திடுறாங்க, அன்னைக்கு தடை பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும்தான் மத்திய அரசுடைய வேலை. ஆனால் தியேட்டரில் இருக்கிறதெல்லாம் மாநில அரசனுடைய கண்ட்ரோல். விஸ்வரூபம் என்னாச்சு? சென்சார் வாங்கலையா? வாங்கினப்பறம் முதல் நாள் தானே நிறுத்தினாங்க. ஆமாம் சார், தேட்டருக்கு டாவின்சி கோடு படம் ஏன் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை தமிழ்நாட்டில்? டேம் 999 ஏன் ரிலீஸ் ஆகலை? அதெல்லாம் மாநில அரசு இந்த படங்கள். அப்புறம் இது டேம் 999, அப்புறம் மெட்ராஸ் கஃபே, ஏன் இதெல்லாம் ரிலீஸ் ஆகலை? இதெல்லாம் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே தேவையற்ற மத கலவரம், மத பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு சார். சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாரின்லன்னு போட்டுக்கலாம், நீங்கள் ஓடிட்டு போட்டுக்கங்க, எங்கே வேணால் போட்டுக்கோங்க. திரையரங்களை அனுமதி எங்கே அதை இதோடைய சென்சார் ரூல்ஸ்லேயே எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். படம் என்பது ஊடக பொறுப்பு மிக்கதாகவும் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாகவும் சமூகத்தின் தரத்தை காப்பதாகவும் இருக்க வேண்டும். இங்கே ஒரு படத்தை பார்த்துட்டு ஆளாளுக்கு கத்தி எடுத்து வெட்டிக்க முடியுமா? முதல் சீட் இங்கே செட்டியார் உட்காந்துருப்பான், முதலியார் உட்காந்துருப்பான், ஐயர் உட்காந்துருப்பான், ஒரு கிறிஸ்டியன் உட்காந்துருப்பாரு, முஸ்லீம் உட்காந்து, எல்லாருமே ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க. விஜய் தரப்பில் வேணும்னே திமுக அரசு தான் சார் இதை பண்ணுறாங்க. அது ஒரு கோழைத்தனம் என்ன, அப்புறம் தற்கூரித்தனம். ஏன்னா விவரம் தெரியாது. விஜய்க்கு சென்சாரை பற்றி என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஷூட்டிங்கில் லைட்டு போட்டு ஆக்ட் பண்ணுவார். அவர் எங்கே டைரக்ட் பண்ணியிருக்காரு? அவர் எங்கே சென்சார் போர்டில் போய் மீட் பண்ணியிருக்காரு? இவ்வளோ படம் பண்ணியிருக்காருல்ல சார். படம் பண்ணால் அதுதான் சொல்கிறேங்க. 100 படம் பண்ணிட்டா புதுசாக எழுத முடியுமா? நல்ல ஞாபக சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதே சார் பராசக்திக்கு வராத பிரச்சனை ஜனநாயகனுக்கு வருது. பராசக்தி கதை வேறு, ஜனநாயகன் கதை வேறு. சார் உங்களுக்கு தெரியும், அது ஹிந்தி திணிப்பு மையமாக வச்சு என்ன இருக்கும்? ஹிந்தி திணிப்பு மையமாக வச்சு தமிழகத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஈக்குவல் பண்ணி ஒரு படமாக எடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா படம்? ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும். ட்ரெய்லரை பார்த்து எப்படிங்க பேசுவீங்க? 1.5 நிமிஷத்தை பார்த்து அதெல்லாம் பேச முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பராசக்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுமாங்கிறதே எனக்கு தெரியாது. ஏனென்றால் 65 நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி பெருசாக 65 எனக்கு அந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் புக்கெல்லாம் நெருப்பில் போட்டுட்டு போலீஸுக்கு பயந்து பெரிய வீரான டியூபுக்குள்ளே பூந்து ஓடி வீட்டில் எங்கள் அப்பாட்ட பெருமையாக சொல்லி போலீஸை விட மோசமாக அடி வாங்கினேன் எங்கள் அப்பாட்ட. ஆனால் போட்டியே எஸ்கேக்கும் விஜய்க்கு தான் சொல்கிறாங்க சார். ரெண்டுமே தான் போது ரெண்டுமே போட்டியாக இருக்கும். தியேட்டர் சினிமாவில் போட்டியே அவங்க படம் தான் போட்டி, வேறு எதுவுமே போட்டி கிடையாது.
இன்றைக்கி வந்து எஸ்கே வந்து உடனே விஜயோட போட்டி ரஜினியோட போட்டி போடுற அளவுக்கெல்லாம் எஸ்கே வளர்ந்துட்டாருன்னு நினச்சா அது எஸ்கேயோடைய நினைப்பு. எஸ்கே எத்தனை படம் பண்ணியிருப்பார்? ஒரு 25 25 படம் பண்ணியிருப்பார். அப்போ தன்னை ரஜினியோட நினச்சிக்கிறதா இல்லை விஜயோட நினச்சிக்கிறதா? என்றைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்தது விஜய் தான், இல்லையா அஜித் தான், அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர். புரியுதா? இது ஒரு ஃப்ளூக்கில் டக்குன்னு உள்ளே வந்தவர் எஸ்கே, அவ்வளோதான். விஜய்கிட்ட துப்பாக்கியை வாங்கி விஜய்கிட்டேருந்து வாங்கி நான் விஜயோட பெரிய ஆள் ஆகிட்டேன்னா பேசிக்கலாம். இவருக்கே ஒரு படம் ஓடுது, 3 படம் ஓடலை, இல்லை எல்லா படமும் ஓடிச்சு. ஏன் எனக்கு இப்போ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சிவகார்த்திகேயனுக்கு அவர் மிமிக்ரி பண்ணின ஷோவுக்கு அவருக்கு 5 லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுத்தோன்னா, புரியுதா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒன்று வரலாம். இன்றைக்கி ஒரு குரோத்தில் பெருசாக வந்திருக்காங்கன்னு சொன்னால் விஜய் சேதுபதி ஒரு இதில் குரோத்தில் பெருசாக வந்திருக்காருன்னு சொன்னாக்க, நம்ம சிம்பு கூட ஏற்றத்தாழ்வுகளோடு தானே பண்ணிகிட்ருக்காரு. சிம்பு அப் டவுனில் தான் வந்து புரியுது இல்லையா? அதுக்காக தனுஷ் எடுத்துக்காங்க, ஒவ்வொரு ஒரு ஒரு வெரைட்டி. இந்த ஹாலிவுட் படம் அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், உடனே நானும் கமலஹாசனும் ஒரே ஸ்கூட்டரில் தான் ஒன்றா போனோம், ஒன்றா நடந்து போயிருக்கோம், சினிமாவுக்கு போயிருக்கோம், நானும் கமலும் ஒன்றா கிடையாது. இப்போ ஜனநாயகனில் வந்து சார் 9ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ அதனால் நேற்று படக்குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீசிங் டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா 9ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுன்னா 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 12 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்தாலும் சரி, சாயங்காலம் 4 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்தாலும் சரி, அவர் தீர்ப்பு எழுதி அதை சைன் பண்ணி அந்த வெப் காப்பி அன்றைக்கி நைட்டு வந்ததுன்னா கூட அந்த வெப் காப்பியை வச்சு சென்சார்லேருந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்சார் போர்டு என்ன கேட்குறாங்களோ அந்த ரிக்குயர்மெண்ட்டை கொடுக்காத வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டு இவங்களுக்கு கிடைக்காது. இப்போ அந்த காட்சிகள் எல்லாத்தையும், சர்ச்சைக்குரிய காட்சிகள், மிலிட்ரி எல்லாத்தையும் இவங்க எடுக்கிறாங்க. அதுதான் 3.5 மணி நேரம் ஓடுதாமே, அதில் 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு போட்டோம். அந்த காட்சியெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நிறைய காட்சிகள் எடுத்துட்டேன். அதுக்கு அதை பற்றி நமக்கு என்ன, நீங்களும் காசு போடல, நானும் காசு போடல. இல்லை காசு போட்ட ப்ரொடியூசர்கிட்டயே நீங்கள் இன்டர்வியூ போக மாட்டேங்கிறீங்க, அவர் பேசவே மாட்டேன்றாரு. மலேசியா ப்ரோக்ராமே அவருக்கே தெரியலன்றாங்க. ஆடியோ லான்ச்சு அவருக்கே ஏதோ 5 பாஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதுக்கு மேலே அவருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் அவர் அப்படி தான் இருப்பார். நமக்கு என்ன போச்சு, எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாருன்னு விட்டுருப்பார். இப்போ நான் சொன்ன மாதிரி சார் தாவகே சைடில் அதை தான் சொல்கிறாங்க. பராசக்தி தாவகா சைடில் யார் பேசுகிறா? தாவகா சைடில் சினிமாவை பற்றி இதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு அந்த நாலேஜ் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். செங்கோட்டையன் பேசிடுவாரா? அப்போ இன்னும் யார் பேசுவார்? நம்ம இவர் புதுசாக அப்புறம் வந்து அவன் இனோவாக்கார் பேர் அதை ஒரு நிர்மல்குமாரா? இல்லை நாஞ்சில் சம்பத்து, அவர் பேசிடுவாரா? அரசியல் பேசுவாங்க, விஷயம் விஷயம். விஜய் பேசுவாரா? இந்த புக்கை படிச்சிருக்காரா விஜய்? ரூல்ஸ் படிச்சிருக்காரா? ஏங்க ஒருத்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிட முடியுமா? இப்போது திமுகவை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா பயம். தாவேகாவுக்கு திமுகவை பார்த்து பயம். அந்த பயத்தினால வளர்கிறாங்க. வெளியில் வந்து தாவேகாவை பார்த்தா தான் திமுகவுக்கு பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி யார் வெளியில் திமுக தரப்புல இருந்து சொல்கிறாங்கல்ல. திமுக தரப்புல இருந்து தாவேகாவை பார்த்தா தான் பயம் சொல்லி தாவேகா சைட்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுன்லேருந்து நிர்மல்குமார்லேருந்து. ஆதவ அர்ஜுன் எல்லா கட்சிக்கும் அவரும் போயிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் நான் ஒன்று ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பிரசாந்த் கிஷோர், அவர் எல்லாரையுமே ஜெயிக்க வச்சவர், அவரே டெபாசிட் இழந்து அம்போன்னு இருக்கார். அரசியல் வேறு. 75 வருஷமாக இருக்கிற பார்ட்டி, ஒரே ஒரு எம்எல்ஏவோடையும் அந்த பார்ட்டி இருந்திருக்கு, ஃபுல் மெஜாரிட்டியோடையும் இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் 2026 திருப்பியும் டிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டியோடு தான் வரும். அப்படியா சார்? கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறேன், எனக்கு என்ன, நான் திமுககாரன் இல்லை, நானும் வெளியிலேருந்து உங்களை மாதிரி தான். ஆனால் உங்களுக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பிரச்சனைனா அப்படியே மைக்கை தூக்கிடணுன்னு பரபரப்பான விஷயம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. பரபரப்பாக வரும்போது ஆளுக்கு பேசுகிறதெல்லாம் எடுத்தால் பரபரப்பு தான். ஆனால் இந்த விஷயத்தில் முழு தவறும் ஜனநாயகன் குழுவினர் மேலே தான். ஜனநாயகன் தரப்பில் வந்து சார் கோர்ட்டில் வந்து சென்சார் போர்டு மேலே கேஸ் போட்டிருக்காங்களா சார்? இந்த தேதிக்குள்ள வர சென்சார் போர்டு மேலே கேஸ் போடல, எங்களுக்கு கொடுக்கலன்னு போட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் இதானே. நீங்கள் என்ன உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்களா? எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு
அந்த இவங்க கட்ஸ் இந்த கட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு யூஏ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த கட்டை கொடுத்தாங்க. கட்டை கொடுத்தோன்னே உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே லெட்டர் இல்லைல்ல. லெட்டரே இல்லாமல் நீங்கள் வாய் வார்த்தையை எப்படி பேசுவீங்க? சென்சார் போர்டு டிலே பண்ணுது. சென்சார் போர்டு ஏன் டிலே பண்ணும்? இந்த படத்தை அவங்க மடக்கி வைக்கிறதுனால சென்சார் போர்டுக்கு என்ன லாபம்? விஜயோட கடைசி படம்னால தாமதிக்கிறாங்க. யார் சொன்னது? ஜூலையில் ஆரம்பிப்பார். என்ன சார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் சார். டிக்ளேர் பண்ணிட்டாரு சார், இந்த மாதிரி நான் கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் என் கடைசி மூச்சு, எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி இப்போ இருக்கிற மினிஸ்டரும் எம்எல்ஏவும் எத்தனை பேர் கடைசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆசை விடாது பாஸ். முழு நேரம் அரசியல் இறங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசியலில் அவர் நேரடியாக சீஃப் மினிஸ்டராக வரணும்னு ஆசைப்பட்றாரு. அது நடக்கவே நடக்காத காரியம். விஜயை உட்காத்தி அழகு பார்க்கறதுக்காக அதிமுகவும் பிஜேபியும் வேலை செய்யாது. வேணால் நீ ஒரு துணை முதல்வராக சைலண்ட்டாக வேணால் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தவிர விஜய் வந்து கேரவன்லேயே இருந்து வாழ்க்கையை அப்படியே நடத்தினவர் சொகுசா. அவருக்கு இன்னும் மக்கள் எங்கே மக்கள்கிட்ட பொங்கலுக்கு அப்புறம் திரும்ப மக்கள்கிட்ட மக்கள் அப்புறம் சந்திக்க போகிறதா? பொங்கலுக்கு அப்புறம் மக்கள் அப்புறம் டேரெக்டாக சந்திக்க போகிறதா? ஏன் பொங்கலுக்கு அப்புறம் சந்திக்கணும்? மே மாதத்துக்கு அப்புறம் சந்திக்கலாமே சார். இப்போ சென்சார் போர்டு கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி இதை நிறுத்தி வைக்கலாமா? இந்த படத்தை பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு நபர் தான் வந்து இந்த மாதிரி அதில் சர்ச்சை. அவர் கேள்வி தான் கேட்டிருக்காரு. ஏன் 19வது ரூல் இல்லை ஃபாலோ பண்ணாமல் எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சார். வெளியில் வந்து ஒரு நபர் அதை பார்த்து ஒரு மதம் சார்ந்தது புண்படுத்துகிற மாதிரி அது காட்சிகள் இருக்குது, அதனால் நான் நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். யார் சொன்னாங்க? ஒரு தரப்பு சொல்கிறதா வந்து. நீங்கள் இந்த ரோட்டில் போகிறவன் வரவன் வளர்றது இதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது பாஸ். சொல்லுங்கள். அவன் படம் பார்த்தானா? அந்த படத்தில் இந்த ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு மதத்தை தாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்களா? இல்லைல்ல. இதே விஜய் படத்தில் சிங்கப்பூரில் இன்சூரன்ஸ் இதுவே கிடையாது, இது இன்சூரன்ஸ் கிடையாதோ ஏதோ ஒன்று சொன்னார். அதுவே 100% தப்பு. அதை அளவு பண்ணது சென்சார் போர்டுடைய தப்பு. அப்போ தான் சொன்னேன், சென்சார் அதிகாரிக்கு அவருக்கும் நாலேஜ் இல்லாமல் என்னத்தையோ வாங்கிக்கிட்டு ஓகே பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அந்த படத்தில் எதுக்காக கோயில் கட்டணும், அதுக்கு ஆஸ்பத்திரி கட்டலாமேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு எதுக்கு கோயிலும் சர்ச்சும் மசூதியும், அதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டணும்னு ஒரு வார்த்தை மாற்றிருந்தா பிரச்சனை கிடையாது இல்லை. நீ ஏன் கோயில் மட்டும் கட்டக்கூடாது, நீ ஆஸ்பத்திரியை கட்டுன்னு சொல்லலாம்? கும்பிட்ற இடம் தானே. தவறும் வந்து இந்த மாதிரி ஒரு வசனத்தை விஜய் சொல்லும்பொழுது அவர் ஒரு மாற்று மதத்தினராக பார்க்கப்படுவார் மக்களால். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதே விஜய் கிறிஸ்டியன் விஜய் பட்டையாக விபூதி போட்டுக்கிட்டு காளிக்கெல்லாம் சூரத்தை எடுத்து ஆடிருக்கார். அப்போ பிடிச்ச நமக்கு திடீர்னு இது இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறது தப்பு. விஜய் இஸ் டூயிங் ஏ கேரக்டர். மம்மூட்டி பண்ணாத இந்து கேரக்டரா, மோகன்லால் பண்ணாத கிறிஸ்டியன் கேரக்டரா? நான் கிறிஸ்டியன் கேரக்டர் பண்ணேன் பூவே பூச்சிடுவால், அதுக்காக நான் கிறிஸ்டியனாக மாறிட்டேன்னா. ஆனால் கிறிஸ்டியனில் தப்பான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய கேரக்டரை தான் நான் பண்ண மாட்டேன். புரியுது சார். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். அது வந்து அது ஆர்டிஸ்ட் கையில் இருக்குது. விஜய் இது ஒன்றுமே இல்லைங்க. 100% இது வந்து தான் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது அறியாமையையும் முட்டாள்தனத்தையும் மறைக்கிறதுக்காக தாவேக்கா வந்து உளர ஆரம்பிக்குது. அதான் சார், பிஜேபியை மட்டும் சொல்ல மாட்டேங்காங்க, திமுக மட்டும் சொல்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட் விஷயத்தில் அப்படின்றாங்க. அவருக்கு எதிரி திமுகன்னு அவரே நினச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா கரூருக்கு வந்து அவருக்கு 27,000 பேர் கூட்டத்தை கூட்டினது. இதோ இப்போ போகிறார் இல்லையா, 12ஆம் தேதி போகிறார் இல்லையா டெல்லிக்கு. அப்போ வைப்பாங்கல்ல ஆப்பு சிபிஐயில், அப்போ பதில் சொல்லிட்டோம். இப்போ அவருடைய கேரவனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. ஓகே சார். அப்புறம் ஜனநாயகனில் இருக்கிற சீனுடைய ஷாட்டும் அந்த கரூரில் எடுக்கப்பட்ட ஷாட்டும் ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால், அப்போ கரூரில் இந்த கூட்டத்தை நீ கூட்டினதோட பர்பஸ் தேர்தல் நோக்கம் இல்லை, சினிமா ஷூட்டிங்க்கு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்புன்னா யாருக்கு? இதெல்லாம் சிபிஐ தானே கண்டுபிடிக்கணும். நான் அரசியல் பேச மாட்டேங்க. எனக்கு விஜய் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் சொல்லிக்கலாம். எங்கேயாவது ஒரு வார்த்தையாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் வந்து விஜய்க்கு பதில் சொல்லியிருக்காரா? இல்லை சார். வட்ட செயலாளர் வண்டு முருகன் கூட சொல்ல மாட்டாங்க அவருக்கு. இவங்களே தான் பேசிப்பாங்க. அது ஒரு பிரமை. நான் வெளியில் போயிருக்கும்போது என் பேரை என் சேரில் உட்காந்துக்கிட்டு நான் தாத்தாவாயிட்டேன்
அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் பேசிகிட்டு இருக்கார். அரசியலுக்குள்ளே அவர் ஒரு ஓரமாக எங்கேயோ நிற்கிறார். கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடணும், புரியுதா? அவங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். எல்லாம் இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா ஏறி போச்சுன்னு தன் ரசிகர்களுக்காக தானே ஒரு புலம்பினார் கரூரில். ஆமாம். அப்படி என்னென்ன அவர் ரசிகர்கள் வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து சாப்பிட்றத அவரால் பார்க்க முடியல. இல்லை, அவர் ஓப்பனாக சொல்லிட்டோம், நான் ஒரு டீ டோட்டலர், நான் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, நான் நேர்மையானவன் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, ஏதோ பிளாக் டீ, அவ்வளோதான் நம்ம லெவல். சொல்லுங்கள். அவர் இன்னும் உண்மையான அரசியல் எதிர்ப்புகளை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பார். இப்போ ஏதோ பேசிட்டோம், பேசிக்கிட்டோம். அவர் யாரோ அவங்க ஆடியன்ஸ் கிட்டே பேசிக்கிறாங்க. கண்ணா இறங்குமா, உனக்கு முத்தம் தரேன். ஒரு ஆம்பளைக்கு போய் ஆம்பளை எதுக்கு முத்தம் கொடுக்கணும்? ஃபேன்ஸுக்கு கொடுக்குறது என்ன ஃபேன்ஸ் ஆம்பளை என்ன கொடுப்பீங்களா சார்? இப்போ இது பொம்பளையாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், சந்தோஷங்கள்லாம் எப்படிங்கிறான், இதை பண்ணுறான், அது கூட பாருங்க. யூ ஷுட் நெவர் ஒருத்தரை போய் இது பண்ணக்கூடாது.